அமாவாசைன்றதே ஒரு சிறந்த நாள், சிறப்பான நாள்னு சொல்லலாம். அது சில பேர் தான் வந்து அத தவறா பயன்படுத்துறாங்க. சைத்தானு, ஜின்னு, குட்டி சைத்தான், காட்டேரி இப்படின்னு சொல்லிட்டு அமாவாசையிலே வந்து சித்தர்கள வழிபடுறதும் அதே அமாவாசை தான். ஆமா, ஆமா. உங்கள உக்கிரமாக்குறதும் அதே அமாவாசை தான். அன்றைய முதல் போதாயன அமாவாசையில முதல் நீங்க செய்யக்கூடிய வேலை வந்து கடைக்கு போயிட்டு நார்மலா என்ன பண்றீங்கன்னா, உங்களோட சொந்த செலவு காசுல, இது முன்னோர்களுக்கு ஆசை கிடைக்கிறதுக்காகவும், உங்களோட கர்மா குறையறதுக்காகவும், உங்க செல்வம் பெருகுறதுக்காகவும், உங்களோட பல துன்பங்கள் துண்டு துண்டா போறதுக்கு யோகம் வர மாரி பண்றதுக்கான போதாயன அமாவாசை இந்த அமாவாசை நீங்க பயன்படுத்தலாம். அன்னைக்கு நீங்க செய்யக்கூடியது நார்மலா நீங்க செய்ற மாரி ஒரு எள்ளு தோசையோ, ஒரு வெஜ் சாப்பாடு மாரி செஞ்சு வடை, பாயாசம் வந்து முன்னோர்களுக்கு செலுத்துவீங்க, காக்காக்கு போடுவீங்க, முன்னோர்களுக்கு வைக்கிற சமைப்பீங்க. அப்புறம் படம் வச்சிருந்தீங்கன்னா, வீட்ல படத்துக்கு படையல் போடுவீங்க. இதெல்லாமே நீங்க யூசுவலா பண்றது. நாளுமே நீங்க பண்ணும்போது உங்களோட எண்ணங்கள் என்ன இருக்குன்னா, என்னோட கர்மா குறையணும், மன நிம்மதியா வாழணும், என் துன்பம் உடையணும், என்னோட துயரம் ஒழியணும், என்னோட கஷ்டம் தீரணும், இந்த அமாவாசையோட எல்லாமே ஒழியணும்னு மனசை நினச்சிக்கிட்டு மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. ஒவ்வொரு அமாவாசைக்கும் நல்ல ஒரு முன்னோர்கள் பரிகாரமா இல்ல தர்காவுக்கு போக சொல்லுவீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லுவீங்க. அமாவாசைன்றது நிறைஞ்ச நாள், ஒரு கனத்த நாள், நல்ல விஷயங்களும் செய்யலாம், சில விஷயங்கள் தவிர்க்கலாம்னு ஒவ்வொரு மாதமும் நம்ம நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம். இந்த தடவை 2 அமாவாசை வருது. அதுல முதல்ல வரக்கூடிய அந்த போதாயன அமாவாசை 13ஆம் தேதி ஜூலை 13. இந்த அமாவாசைக்கு மக்கள் என்ன பண்ணணும் அவங்க கர்மா கழியறதுக்கு? நல்லா கேட்டீங்க. அமாவாசைன்றதே ஒரு சிறந்த நாள், சிறப்பான நாள்னு சொல்லலாம். அது சில பேர் தான் வந்து அதை தவறாக பயன்படுத்துகிறாங்க. சைத்தானு, ஜின்னு, குட்டி சைத்தான், காட்டேரி இப்படின்னு சொல்லிட்டு அமாவாசையிலே வந்து சித்தர்களை வழிபடுறதும் அதே அமாவாசை தான். உங்களை உக்கிரமாக்குறதும் அதே அமாவாசை தான். நீங்கள் வந்து ஒரு பயிற்சி கொண்டு அந்த பயிற்சிக்கு முத்தி கிடைக்கிற நாளும் அந்த நாள் தான். ஸோ அந்த அமாவாசையில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் ரியலாகவே அமாவாசைக்கு. இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு கடலில் போய் நின்னீங்கன்னா இந்த கடல்லேருந்து வர ஓசை வந்து அதோட வேகம் வேறு மாதிரி இருக்கும். அமாவாசை இரவில் போய் நீங்கள் நின்று பாருங்கள், அந்த கடலில் வர அலவோசை வந்து வேறு மாதிரி இருக்கும். கடலுக்கே அந்த அளவுக்கு அந்த அமாவாசை இரவு அவ்வளோ ஒரு முக்கியமான நாள். அப்போ மனிதனுக்கு சராசரி நல்ல ஒரு பவர்ஃபுல்லான நாள். அந்த நாளை வந்து தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக பண்ணுங்க. நிறைய வீடியோவில் எந்தெந்த கோயிலுக்கு போகணும், சித்தர் வழிபாடு போகணும், எப்படிலாம் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இந்த தானே போதாயன அமாவாசை. இப்போ உங்களுக்கு செய்யக்கூடிய வேலை என்ன செய்யணும்னா, ரொம்ப இல்லை, நார்மலாக நீங்கள் அமாவாசைக்கு என்ன பண்ணுவீங்க, முன்னோர்களுக்கு படையல் போடுவீங்க. ஸோ இப்போ நிறைய அமாவாசை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா நார்மலாக போதாயன அமாவாசை, இந்த அமாவாசை வர்றது இல்லையா, ஒரு அமாவாசை முதல்ல ரெண்டு அமாவாசை அது மாதிரி வரும். ஆரம்பிக்கிறது ஒரு நாள், முடிகிறது ஒரு நாளில் முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு வருது போதாயன அமாவாசை. அன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடியது நார்மலாக நீங்கள் செய்கிற மாதிரி ஒரு எள்ளு தோசையோ, ஒரு வெஜ் சாப்பாடு மாதிரி செஞ்சு வடை, பாயாசம் வந்து முன்னோர்களுக்கு செலுத்துவீங்க, காக்காக்கு போடுவீங்க, முன்னோர்களுக்கு வைக்கிற சமைப்பீங்க. அப்புறம் படம் வச்சுருந்தீங்கன்னா வீட்டில் படத்துக்கு படையல் போடுவீங்க. இதெல்லாமே நீங்கள் யூஸ்வலாக பண்ணுறது. ஆனால் அன்றைய முதல் போதாயன அமாவாசையில் முதல் நீங்கள் செய்யக்கூடிய வேலை வந்து கடைக்கு போயிட்டு நார்மலாக என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட சொந்த செலவு காசில், இது முன்னோர்களுக்கு ஆசை கிடைக்கிறதுக்காகவும், உங்களோட கர்மா குறையிறதுக்காகவும், உங்கள் செல்வம் பெருகிறதுக்காகவும், உங்களோட பல துன்பங்கள் துண்டு துண்டாக போகிறதுக்கு யோகம் வர மாதிரி பண்ணுறதுக்கான போதாயன அமாவாசை இந்த அமாவாசை நீங்கள் பயன்படுத்தலாம். இதுக்கு என்ன செய்யணும் குருஜின்னா, நார்மலாக ஒரு கடைக்கு போங்க, பச்சை பயிர் வாங்குங்க. இந்த சாயம் போட்டு வைப்பாங்க அந்த பயிர் கிடையாது, பச்சை பயிர் வாங்குங்க. அதை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணிங்கன்னா, நைட்டு தண்ணியில் ஒரு நாள் முன்னாடி ஊற வச்சுருங்க. ஸோ ஊற வச்சிட்டிங்கன்னா அது ஊறுற இரவு ஃபுல்லாகவே வந்து அமாவாசை இரவாக இருக்கும். எப்படி ஊறுறது ஃபுல்லாக அமாவாசை இரவாக இருக்கும். அப்போ மறுநாள் ஒரு அமாவாசை போது மறு அமாவாசை தான். அன்றைக்கி காலையில் அந்த பயிர் எடுத்து நார்மலாக நீங்கள் படையல் போடுறது கூட சேர்த்து இந்த பச்சை பயிர் பார்த்திங்கன்னா வேர் முளைச்சி வேரோடு இருக்கும். அதை எடுத்து நல்லா ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கிங்க. அதில் கொஞ்சம் நீங்கள் இந்த காக்காக்கு படையல் போடும்போது கொஞ்சம் எடுத்து ஒரு பிடி வந்து காக்காக்கும் போட்டுருங்க. ஒரு பிடி எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு வகையில், இப்போ பசு மாடு, எரு மாடு, ஏதோ ஒரு மாடு வகை இருந்தால் அதுக்குமே அதை நீங்கள் தானமாக கொடுத்துருங்க. மீதி கொஞ்சம் இருக்கும் பாருங்கள். இந்த கொஞ்சம் வந்து நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா, எதுனா சில கோவிலில் பார்த்தீங்கன்னா குளம்னு இருக்கும், என்ன இருக்கும், குளம் இருக்கும். குளத்தில் பார்த்தீங்கன்னா மீன் இருக்கும். அந்த மீனுக்கு வந்து இந்த பயிரை வந்து நீங்கள் உணவாக போடணும். ஸோ ஃபஸ்ட்டு காக்காவுக்கும் போட்டுறீங்க, மாடுக்கும் கொடுத்துட்றீங்க, மாட்டுக்கும் கொடுத்துறீங்க.
ஸோ மீனுக்கும் போட்டுருங்க. 3 முடிஞ்சிச்சா, அந்த அரை கிலோ கொஞ்சம் எடுத்து யாருக்குன்னா ஒரு முன்னோர்கள் ஐ மீன் ரொம்ப வயசாகி ரொம்ப ரொம்ப வயசாக ஒரு 60, 70, 80 இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க முன்னோர்கள் மனசில் நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்குறதா நினச்சிட்டு மீதி இருக்கிற பயிரை வந்து அந்த 2-3 பேருக்கு பிரித்து கொடுத்துருங்க. ஸோ ஒன்று அரை கிலோ வாங்கி முடிஞ்சால் 1 கிலோ கூட வாங்கிக்கோங்க. அதை 4ஆக பிரிக்கணும். 1 காக்காக்கு, 2வது மாட்டுக்கு, 3வது மீனுக்கு, 4வது மனுஷனுக்கு. இந்த 4மே நீங்கள் பண்ணும்போது உங்களோட எண்ணங்கள் என்ன இருக்குன்னா, என்னோட கருமா குறையணும், மன நிம்மதியாக வாழணும், என் துன்பம் உடையணும், என்னோட துயரம் ஒழியணும், என்னோட கஷ்டம் தீரணும், இந்த அமாவாசையோட எல்லாமே ஒழியணும்னு மனசில் நினச்சிக்கிட்டு இந்த 1 கிலோ வெறும் 1 கிலோ பச்சை பயிரில் உங்களுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது. அதை நினைக்கலாம். ஆனால் 1 கிலோ பயிர் வாங்கி கொடுத்தா அது மாதிரி ஆகிடுமான்னு. விதைப்பது பயிர் அல்ல, நீங்கள் வைக்கிற எண்ணங்கள் தான் வாழ்க்கையே. ஸோ அந்த எண்ணம் தான் நீங்கள் வேண்டிட்டு கொடுக்குறீங்க பாருங்க. எது கொடுத்தா கருமா குறைக்கலாம் கணக்கு இருக்குமா? எதுக்கு மாட்டுக்கு கீரை கொடுக்குறாங்க? கறியை மீனும் கொடுக்க வேண்டியது தானே, ஏன் கொடுக்க மாட்டாங்க? அதுக்கு என்ன கொடுக்கணுமோ அதுதான் கொடுக்கணும். இதெல்லாம் சில கணக்கு இருக்குது. அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி பச்சை பயிரை வாங்கி 1 கிலோ வாங்கி 4ஆக பிரித்து அதை ஊற வச்சு அதை 4ஆக பிரித்து நான் சொன்ன மாதிரி கொடுத்துட்டு, நார்மலாக பக்கத்தில் இருக்க சித்தர் வழிபாடு பண்ணுறவங்களாம் சரி, தெய்வ வழிபாடு பண்ணலாம். நீங்கள் கோவிலுக்கோ இல்லை சித்தர் கோயிலுக்கோ நான் சொன்ன அனைத்து விஷயம் வாங்கணும், 4ஆக பிரிக்கணும், கொடுத்துடணும். அன்றைக்கி ஈவினிங் இரவு முடியறதுக்குள்ளே சித்தர் கோயிலுக்கோ ஜீவ சமாதிக்கோ இல்லை கோவிலுக்கோ இல்லை சிவன் கோயில் உங்களுக்கு எங்கே தோணுதோ அங்கே போயிட்டு வந்துடுங்க. முடிஞ்சளவுக்கு சித்தர் வழிபாடு அன்றைக்கி பண்ணுங்கள். உங்களோட கருமா எப்படி குறையுது, உங்களுக்கான தடைகள் எப்படி உடையுதுன்னு மட்டும் பாருங்கள். முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள், அறநம்பிக்கையாக பண்ணாதீங்க. அறநம்பிக்கையாக பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் 1/2 அடி கூட உங்களால் தாண்ட முடியாது. முழு நம்பிக்கை வச்சிங்கன்னா முழு எல்லையை நீங்கள் தாண்டிடலாம். ஸோ அதுக்கு தான் அந்த அறநம்பிக்கை முழு நம்பிக்கை நான் சொல்லுவேன். ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். சிறப்பாக சொன்னீங்க. அமாவாசை 2 தடவை வருது, இந்த மாதம் 2 நாட்கள் வருது. 13ஆம் தேதி இரவு என்ன பண்ணணும், அந்த அமாவாசை இரவு என்ன செய்யணும், என்ன தானம் கொடுக்கணும் மறுநாள் அதை எடுத்து அப்படின்னு ரொம்ப அற்புதமான தகவல் கொடுத்ததற்கு நன்றி குருஜி. நன்றிம்மா.